ஏன் வெண்ணிலா, நீயே எடுத்துட்டு வர? ஜனனி கொடுக்கட்டுமே. எது வெண்ணிலாவே கொடுக்கட்டும். யாரை கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, கொடுக்கணும் அதான முக்கியம். ம். அத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கூட. இன்னைக்கு இந்த வெண்ணிலா பண்றது பூராவும் புதுசா இருக்கு. மாமாவை பார்வையிலே முழுங்கிடுவ போல இருக்கு. ஏதோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவறத பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கு. விடுடி, இதெல்லாம் அவ வழக்கமா பண்றது தானே. அவ பண்ணுவாடி. இன்னைக்கு மாமாவும் சேர்த்து பண்றாரு. அத பார்க்கதான் இன்னும் கடுப்பா இருக்கு. போஸ்ட் சூப்பர். கரெக்டா இருக்கான்னு பாரு. ஜனனி, ரெடி ஆயாச்சா? சரி வெண்ணிலா, நீ பாத்துக்கோ, நான் இது வந்துடுறேன். இதோ இப்ப வந்துருவாமா. பாரு, முகத்துல மின்மினி பூச்சி மின்னுது. அப்போ மாப்பிளைய பிடிச்சிருக்கா? போங்க அண்ணி. அட, என்ன மட்டும் முத்து மாமாவை வச்சு துரத்தி துரத்தி கிண்டல் பண்ணுவ. இப்ப மட்டும் உனக்குன்னு வரப்ப தலைய குனிஞ்சு குனிஞ்சு வைக்கப்படுற. மாப்பிள்ள கொஞ்சம் சுமாரா தான் இருக்காரு. ஐயோ, முகத்துல இப்படி ஒரு மாற்றம் வருது. மாப்பிள்ள உனக்கு பொருத்தமா அம்சமா தான் இருக்காரு. போதுமா? இப்ப உன்னையும் மாப்பிள்ளையும் பேச வச்சாங்கன்னா அவர் என்ன கேட்டாலும் சரி தெரியும்னு சொல்லிடு. என்ன கேட்டாலுமா? ஆமா. பொண்ணு பார்க்க வரப்ப என்ன கேட்பாங்க? சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா, ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லிடு. ஐயோ, இதுல எதுவுமே எனக்கு தெரியாதே. தெரியலனாலும் தெரியும்னு தான் சொல்லணும். அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா போகுது. வெண்ணிலா, ரெடியா? சரி, வா. சிரிச்சுக்கிட்டே வா.
யாரு பொண்ணு பாக்குறாங்கன்னே தெரியல. உட்காருமா. ஜாதக பொறுத்து ரொம்ப அருமையா இருக்கு. இனி பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மேற்கொண்டு எல்லா விஷயங்களையும் பேசிடலாம். மாமா பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லுங்க. டேய் மானத்தை வாங்காதடா. பையனையும் பொண்ணையும் தனியா பேச வச்சா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வசதியா இருக்கும்ல. பூங்கோதை, அம்மா. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போமா. ம். ஜனனி வா. மாமா, நீங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன மாமா நடந்துச்சு? அட போ கார்த்திக், எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, நீங்க வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் கிடைக்கும் தோணுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. சொல்லணுமா? ஆ, சரி சரி சொல்றேன். அது வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் யார் செஞ்சாங்க? பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. பூங்கோதை, நான் தான் செஞ்சேன்னு சொல்லு. சொல்லு. நான் தான் செஞ்சேன். சாப்பிடலாமா? ஏ பூங்கோதை, மாப்பிள்ளைக்கு தண்ணி கொண்டு கொடு. தேங்க்ஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் பொண்ணு சொல்லல, ஸ்வீட் தான் சொன்னேன். என்னது? அப்போ எடுத்த மீசதான் இப்ப வரைக்கும் வைக்கவே இல்லை. சிரிக்காத. நீ என்ன பண்ண போறேன்னு பார்க்க தானே போறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொன்னாதானே உங்களை பத்தி எனக்கு தெரியும். எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய். அப்ப வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்?
இந்த கவிதை நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்தா அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எதுக்கும் வெக்கம்தான் பதிலா? உங்க குரலை கடைசி வரைக்கும் கேட்கவே முடியாது போல இருக்கு. சரி, நான் கேட்கிற கேள்விக்காவது பதில் சொல்றீங்களா? சமைப்பீங்களா? அவர் என்ன கேட்டாலும் சரி தெரியும்னு சொல்லிடு. தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பாடு திண்டாட்டம் தான் போல இருக்கு. சரி, பாடாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆடவாவது தெரியுமா? அத்தை, என்னாச்சு? என்னாச்சு? அவர் கேட்டதுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தெரியும்னு பதில் சொன்னியா? இல்ல. சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா, ஆட தெரியுமான்னு கேட்டாரு. தெரியாதுன்னு பதில் சொல்லிட்டேன். எதுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேள்வி கேட்டாரு? அந்த மாமா டான்ஸ் கிளாஸ் நடத்துறாரு. என்ன ஜனனி, நான் அவ்ளோ சொல்லியும் இப்படி பண்ணிருக்க. மாப்பிள்ளை இப்ப என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியலையே. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, அவரும் தெரியலன்னு பதில் சொல்லுவாரு. ஏய் போடி. இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி வா போலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். தாயே பொண்ணாச்சியம்மா, மாப்பிள்ளை எப்படியாவது ஜனனிய பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். பாத்துக்கோமா, வா போலாம். கௌதம் தம்பி என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் மேற்கொண்ட விஷயங்களை பேச முடியும். ஆத்தா மாரியாத்தா, கருப்பராயா, ஜனனிய மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என்னடா பதில் சொல்லாம இருந்தா எப்படி? எல்லாரும் நீ சொல்ல போற பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உள்ள கேட்ட கேள்விக்கெல்லாம் எதுக்குமே தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. நான் எதிர்பார்த்த எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அந்த வெண்ணிலாவ அண்ணி அண்ணின்னு சொல்லி என்ன எப்படியெல்லாம் விருப்பத்தினா, இப்ப பாத்தியா மாப்பிள்ளை வச்சாரு ஆப்பு. சரி, இப்ப என் பதில சொல்றதுக்கு முன்னால கடைசியா ஒரு கேள்வியை கேட்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிள்ள சார், எது கேட்கறதாலும் கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க. என் இதயம் துடிக்கிறது பார்த்தா டென்ஷன்ல லபக்குன்னு குதிச்சு வெளியில வந்துடும் போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. உதவாக்குறேன். இப்ப நீங்க கட்டிருக்கீங்களே புடவை, அதுவாவது நீங்களே கட்டினீங்களா இல்ல? நீதான் கட்டினு
சொல்லு சொல்லு ஜனனி. வெண்ணிலானையும் பூங்கோத அக்காவும் தான் கட்டி விட்டாங்க. ஐயோ அப்போ இதுவும் தெரியாது. சரி, இப்ப நான் என் பதில சொல்லிடுறேன். ஜனனிக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் பொய் சொல்ல தெரியலங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டி காலத்துக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு இது ஒண்ணு போதும். அதனால எனக்கு ஜனனிய ரொம்ப 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 பிடிச்சிருக்கு.